ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் ஸ்டைல். நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதை நம்ம 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உப்பு கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம 2 வெங்காயம் நான் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன். மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை 15 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தட்டிக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாவு நீங்கள் தட்டுறதுக்கு நல்ல ட்ரையான மாவு எடுத்து நீங்கள் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய மாவு சேர்க்காதீங்க, கொஞ்சம் கருகலாக வரும் மாவு. நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு நல்லா பெருசாக ஒரே சப்பாத்தியாக பெருசாக நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் சப்பாத்தி கட்டியால் நல்ல மாவு பெருசாக நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில் நம்ம 4 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அது வெந்துடுச்சிங்க. இப்போ நம்ம தோல் நீக்கி உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சாதான் உருளைக்கிழங்கு நல்லா உரப்பாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கைகளாலேயோ ஸ்பூனாலேயோ மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறதுனால பெருசாக உருளைக்கிழங்கு இல்லாமல் நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குல தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததுனால கவனமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவு மேலே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா பரப்புங்க. இந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு கலவையை ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு இதை நல்லா பொறுமையாக பார்த்து அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை அப்படியே மடக்கி சுருட்டிக்கிட்டே வாங்க. கவனமாக இதை செய்யணும். மாவு கொஞ்சம் கூட பிச்சுக்கிட்டு வராமல் கேர்ஃபுல்லாக பார்த்து சுருட்டி விடுங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா மடித்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியால் நீங்கள் துண்டு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பூரிக்கு எப்படி கத்தியால் நம்ம பொறுமையாக நறுக்கி எடுக்கிறோமோ அதே போல் துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நம்மளுடைய உருளைக்கிழங்கு கலவை உள்ளே அழகாக இருக்குது பாருங்கள். வெளியில் வராமல் சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு மாவு துண்டையும் எடுத்து உள்ளங்கையில் வச்சு சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி.
நம்ம உள்ளே வச்சுருக்க உருளைக்கிழங்கு கலவை வெளியே வராதபடி நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். ரொம்பவே பெருசாக அழுத்த வேண்டாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அழுத்துறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு கூட வேறு எதுவும் நீங்கள் காய்கறிகள் சேர்த்தும் இதே போல் செய்யலாம். கேரட், பட்டாணியும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாம், இது அப்படியே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் தோசை தவாவிலையும் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். தோசை தவாவில் செய்கிற மாதிரினா நீங்கள் ஒரே நேரத்தில் 2-3 போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.